சனி வக்ர பயிற்சி, கும்பராசி சதயம் நட்சத்திரம். இந்த கும்பராசி சதய நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும்? ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாகிறார். இந்த ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தில், அதாவது 2 நட்சத்திரத்தில் அவர் கனெக்ட் ஆகிறார். ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரைக்கும் வரார். இப்போ ரேவதி நட்சத்திரம்னா புதனோட நட்சத்திரம், பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய நட்சத்திரம். ராசி அதிபதினு சொல்லக்கூடிய விரையாதிபதினு சொல்லக்கூடிய சனியுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி. அந்த நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்ரமாகிறார். குரு பார்வையில், அந்த வீடு கொடுத்த கிரகம் அவருக்கு 5ஆம் இடத்துல உச்ச வீட்டில் இருந்து குரு பார்வை சனி பகவானுக்கு. இது நல்ல ஒரு முன்னேற்றங்கள். 7.5 சனியில் ஓரளவுக்கு அந்த தாக்கம் கம்மியாகும். 7.5 சனியிலேருந்து விடுதலையான்னு கேட்காதீங்க. 7.5 சனியில் ரொம்ப நீங்கள் நெருக்கடிகளை அனுபவிச்சுட்டு வருவீங்க, பிரச்சனைகளை அடுத்தடுத்து, அதாவது ஒன்று மேலே ஒன்று வந்துனே இருக்கு இல்லையா? இப்போ அந்த பிரச்சனைகள் வராது. நீங்கள் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் பத்தாது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் பண்ணியிருக்கோம் இந்த சனி. ஏன்னா ராசிக்கு சனி யோகாதிபதி, லக்னாதிபதி, ராசியாதிபதி. அப்போ சனி நன்மை செய்வார், 7.5 சனியில் ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் சொன்னாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் அமர்ந்த இடம், கர்மா அடிப்படையில் நம்ம என்ன அனுபவிக்க பிறந்திருக்கிறோம் அதை பொறுத்து தான். ஒரு சில பேர் இதே 7.5 சனியில் நல்ல உச்சத்தில் இருக்காங்க, கொடி கட்டி பறந்துன்னு இருக்காங்க. அது எல்லாருமே நம்ம சொல்ல முடியாதுல்ல. நம்ம இப்படி பாசிட்டிவாக சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் நிறைய பேர் கஷ்டப்பட்டு 80% பேர் கஷ்டப்படுறாங்க. ஒரு 20% பேருக்கு நல்லா இருக்குது, அவ்வளோதான். அது செகண்ட் ரவுண்டு சனியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. 2வது ரவுண்டு சனி, பொங்கு சனி நல்லா கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பொங்கு சனி ஏன் அப்படி பண்ணலை நமக்கு அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, 7.5 சனி வருது அப்படின்னாக்கா ஒரு புயல் வர மாதிரி. அந்த புயல் ஒரு கட்டடம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னாக்கா அந்த கட்டடத்தை புயல் தாக்கும் இல்லையா? அது தாக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த கட்டடம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அது என்ன பண்ணாலும் அந்த கட்டடம் ஸ்ட்ராங்காக இருக்கும். கட்டடம் ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறது எதுனாக்கா தசா புத்தி, யோக தசையாக இருக்கணும். மறைமுக சுப தொடர்பில் இருந்தால் கூட பரவாயில்ல. அதாவது ராசிக்கோ லக்னத்துக்கோ யோகம் செய்யக்கூடிய தசையாக இருக்கணும். அவயோக தசையோ இல்லை சனி பகவானுக்கு பகை கிரக தசையோ இருந்துச்சுன்னா, இன்னொன்று அந்த நட்சத்திராதிபதியும் பார்க்கும். அந்த நட்சத்திராதிபதி பகை கிரக நட்சத்திரம் இல்லைன்னா யோகம் செய்யாத நட்சத்திரம், இது மாதிரி எதனா இருந்துச்சுனாக்கா அது அந்த கட்டடத்தை ஒரு ஆட்டை ஆட்டி விட்டு போயிடும். அதே சுபகிரக நட்சத்திரம், சுபகிரக பார்வை, லக்ன யோகர், லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணால், அந்த தசாநாதன் யோகாதிபதியோடு சேர்ந்து இருந்து தசை பண்ணுறது, எப்படி பார்த்தாலும் எப்படி நம்ம பலன் எடுத்தாலும் நல்லா இருக்கு, இது வேற வழியே இல்லை, நல்லா இருக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு வந்தால் மட்டும்தான் அந்த தசைங்கிறது 7.5 சனியில் தாக்கு பிடிக்கும். அதுதான் அந்த கட்டடம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றது. அது மாதிரி புயல், இந்த புயலுக்கு தப்பிச்சவங்க 20% பேர் தான். 80% பேருக்கு நிறைய பேருக்கு பிரித்து மேய்ஞ்சிருக்கு, ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கு இந்த சனி. இதுக்கு ராசியாதிபதி, லக்னாதிபதி, யோகாதிபதி இதெல்லாம் நிறைய சொல்லிக்கலாம். நம்ம சும்மா அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லிட்டு போகக்கூடாது. இருக்கிற விஷயத்த சொன்னோம்னாக்கா அது புரிதல் இருக்கும். நம்ம நெகட்டிவாக சொல்கிறோம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா இது ஒரு ஆலோசனை தான். இதை நம்ம சொல்லிட்டோம்னா இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் அடுத்து யாருக்காவது 7.5 சனி ஆரம்பிக்குதுன்னா அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆலோசனை கொடுத்துக்கலாம் நீங்கள். அதனால் இந்த 7.5 சனியில் ராசியாதிபதி நன்மை செய்வார், நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த தசை உங்களுக்கு நல்லா இருக்கணும் மெயினாக. இப்போ நட்சத்திரத்தில் வக்கரமாகும்போது அந்த நட்சத்திராதிபதி உங்களுக்கு நல்லா இருக்கணும். இப்போ சனி நகரக்கூடிய இடத்துல இல்லைன்னா சனி பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சில வக்ர கிரகங்கள் இருந்துச்சுன்னா, இப்போ ராசிக்கு 4ஆம் இடத்தை தான் பார்க்குறாரு. வேலை ரீதியாக நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி வேலை ரீதியாக மாறுதல் ஏதாவது கேட்டுட்ருப்பீங்க. இது மாதிரியெல்லாம் நிறைய சிக்கல் இருக்கலாம். தொழில் ரீதியாக நிறைய சிக்கல் இருக்கலாம். இதெல்லாமே இந்த சனி வக்கரத்தில் மாறுமானாக்கா, சனி பார்க்கக்கூடிய இடம், சனி நகரக்கூடிய இடத்துல ஒரு கிரகம் சுபத்துவமாக இருந்துச்சுன்னா மாற்றம் கண்டிப்பாக உண்டு. அதே அசுபத்துவமாக இருந்து வக்கரமாக இருந்தால் அது கொஞ்சம் பிரச்சனையாகி மாறும், அவ்வளோதான். பிரச்சனைங்கிறது ஏற்கனவே ப்ராப்ளம் போயிட்டுருக்கோம். அந்த ப்ராப்ளம் முடிஞ்சு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, தொழில் அமையிறது, இது நடக்கலாம். இப்போ தசாபுதிப்படி பார்த்தோமானால் என்னோட கணக்குப்படி இப்போ சதய நட்சத்திரத்துக்கு ராகுடைய நட்சத்திரம் இல்லையா, தசா காலங்கள் 18 வருடம். அது நான் 10 வருடம் நான் சென்ற பகுதியை எடுத்துக்கிறேன். அதன் பிறகு குரு தசை 16 வருடம். 10 + 16 26 வயசு வரைக்கும் குரு தசை நடக்கும்.
இப்போ முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 16 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் குரு தசை நடக்கும். என்னோட கணக்குப்படி 26. 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 4 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு குரு தசை வரும். 20, 21 வயசு வரைக்கும் குரு தசை வரலாம். இப்போ படிக்கிற காலகட்டத்தில் குரு தசை வந்திருக்கு. ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவுடைய பார்வை இருக்கு. வக்கரமாகிறார் சனி. இது எப்படி இருக்கும்? படிப்பில் இருந்து வந்த தடை விலகும். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்லுவேன். ஏன்னா 7.5 சனியில் நம்ம ஒவ்வொருத்தர் ஜாதகத்துக்கு நம்ம சொல்லிருக்க முடியாது. டஃப்பாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறேன், படிப்பு எது எடுத்தாலும் தடையாக இருக்குது, எனக்கு நிறைய முன்னேற்றங்கள் இல்லை, நிறைய நான் படிக்கிறேன், எக்ஸாம் ஆள் போனவுடனே மறந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர். இன்னொன்று 1 மார்க் 2 மார்க்கில் போயிடுது, அது மாதிரி ஒரு சிலர். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நிறைய பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அதிகபட்சமான முயற்சிகளை எடுங்க இந்த காலகட்டங்களில். இன்னொன்று, படிப்பு ரொம்ப முக்கியமானது. நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் ராஜகிரக தசைகள். அது நல்லது செய்யுமா கெடுதல் செய்யுமா அது அப்புறம் பார்த்துக்கலாம். அது சுய ஜாதகம் சொல்லணும். ஆனால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் படிச்சிட்டிங்கனாக்கா பின்னாடி வரக்கூடிய அவயோக தசைகளை சமாளிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 25 வயசுக்குள்ளே 24 வயசுக்குள்ளே எவ்வளோ படிக்கணுமோ படிச்சிருங்க. படிக்காமல் மட்டும் விட்டுறாதீங்க. பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுத்திடும் இந்த தசைகள்லாம். நான் புத்திமதி சொல்லலை, ஜாதக ரீதியாக சொல்கிறேன். நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் படித்தவங்களும் கஷ்டப்படுறாங்க இல்லைன்னு சொல்ல. இன்னொன்று அது சமாளிப்பாங்க, ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க, யார் பேச்சு கேட்க மாட்டாங்க. நீங்கள் படிக்காதவங்க போய் பாருங்கள், சுய புத்தி இருக்காது. ஒன்று, எல்லாருக்கும் அப்படி சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, மூட நம்பிக்கைக்குள்ளே அதிகமாக போவாங்க. எல்லாத்தையும் நம்புவாங்க. எதை நம்பணும் எதை நம்பக்கூடாதுன்னு தெரியாது அவங்களுக்கு. எந்த வழி போகணும் எந்த வழி போகக்கூடாதுன்னு தெரியாது. அதனால் படிப்புங்கிறது ஒரு உலக அனுபவம். அதை முடிச்சிட்டோம்னாக்கா, அதை கையில் வச்சுட்டு இருந்தோம்னாக்கா எல்லாத்தையும் சாதிக்கலாம். இப்போ 22 வயசுக்கு மேலே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய வயசில் இருந்தீங்கன்னா, அந்த இடத்துல இருந்தீங்கன்னாக்கா இப்போது உங்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. ரொம்ப நாளாக வேலை தேடிட்டிங்கன்னா வேலை கிடைக்கும். எல்லா பயிற்சிக்கும் நம்ம சொல்லிட்டு தான் வரோம். நிறைய பேருக்கு கிடைக்குது. இன்னொன்று, வேலை கிடைச்சி அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னா அது சால்வ் ஆகும். இப்போ அந்த நெருக்கடிகள் சால்வ் ஆகும். ஏன்னா கும்பலக்கணத்துக்கு 4ஆம் இடத்தை தான் பார்க்குறாரு. இந்த ராசிக்கு 4ஆம் இடத்தை தான் பார்க்குறாரு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வேலையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகும். வேலையில் ஒரு சில பேருக்கு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ஏன்னா வேலை கிடைச்ச உடனே கூட ஒரு சில பேருக்கு அந்த வேலை சரியில்லைன்ற மாதிரி போகும். அந்த வேலை உடனே மாறும், வேறு வேலை பார்த்துக்கலாம். நல்ல வேலையாக கண்டிப்பாக கிடைக்கும் இந்த டைமில். ஒரு சில பேருக்கு தசாபுத்தி சரியில்லைன்னு வச்சிங்களேன், வேலை சேர்ந்த உடனே அந்த 1 வருஷம் 6 மாதத்துலேயே கொஞ்சம் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகி போயினே இருக்கும். சரி, வேறு வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணும் இல்லையா? இப்போ வேறு வேலை அமையும். இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா நல்லபடியாக போகும். நல்லபடியாக பார்த்துக்குங்க. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, உசாராக முயற்சி பண்ணுங்கள். 7.5 சனி இன்னும் ஒரு 1 இயர் இருக்குது. ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. ஏன்னா 7.5 சனி ஃபுல்லாகவே ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேர் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க, அதாவது திருமணத்துக்காக வரன் பார்க்கறதுக்கே. அங்கங்கே காசு கட்டி ஏமாந்துருக்காங்க. நிறைய செலவு பண்ணி வண்டி எல்லாம் வச்சுட்டு போயிட்டு பார்த்துட்டு எல்லாமே ரிஜெக்ட் ஆகுது. அது மாதிரி வருது. மன உளைச்சல்கள் நிறைய கொடுக்குது. இது மாதிரி நிறைய செலவு பண்ணிட்டேன் சார், என்னால் முடியல, இப்போ திருமணமே கூடி வர மாட்டேங்குது அப்படின்னீங்கன்னாக்கா இன்னும் ஒரு 1 இயர் வெயிட் பண்ணுங்கள். கஷ்டப்படாமல் பண்ணணும் அப்படின்னாக்கா 1 இயர் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு தசை கொடுக்கும், திருமண பாக்கியத்தை கொடுக்கும். அந்த வயசுக்கு உங்களை தள்ளிட்டு போகும். ஆனால் இந்த 7.5 சனி தடுக்கும். இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஏருக்கு மாறாக இருக்கும். அதனால் ரொம்ப தடை வருதுன்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க. 1 இயரில் ஒன்றும் கெட்டு போகாது. இப்போ ஒரு சில பேர் பாசியாக அமையும், போகிற இடம்லாம் நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும். அப்போ அவங்களுக்கு தசை நல்லா இருக்குது. இப்போ 7.5 சனியே நல்லா இருக்குது, சனியே நல்லா இருக்கும் அவங்க சுய ஜாதகத்தில். இப்போ 7ஆம் இடம் நல்லா இருக்கும். இன்னொன்று 7ஆம் இடத்தை குரு பார்க்கலாம். இது மாதிரி ஏதோ ஒரு சுபத்துவமாக இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு கல்யாணம் ஆகிடும். இப்போ 24 வயசு அப்படின்னாக்கா இந்த டைமில் 25 வயசில் கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி உடனே எடுத்தோடனே கல்யாணம் ஆகிடும். தடைகள் வருது அப்படின்னாக்கா கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. திருமணம் ஆகிப்போச்சு, கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு கொஞ்சம் வர்றது சகஜம்தான். இந்த 7.5 சனியில் பெரிய சச்சரவாக வராமல் பார்த்துக்கிறது நல்லது. என்னதான் இருந்தாலும் இப்போ கோர்ட்டு கேஸு டைவர்ஸ்ன்னு போயிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றம் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். கடன் வாங்கி ரொம்ப தொழில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். கொஞ்சம் பார்த்துக்கணும். மெயினாக இப்போ பண வரவு உண்டு இல்லைன்னு சொல்ல, ஏதாவது உதவிகள் கேட்டால் இப்போ கிடைக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு. ஆனால் பெரிய கடன்களை வாங்கி பண்ணாமல் இருக்கிறது நல்லது இந்த குரு தசையில் இருக்கிறவங்க. அடுத்து சனி தசை. இப்போ சனி முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 32 to 51, என்னோட கணக்குப்படி 26 to 45, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 20 to 39. இந்த சனி தசை ராசியாதிபதி விரையாதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்துல 7.5 சனி. நிறைய பேருக்கு சனி தசை ஆரம்பிச்சதுலேருந்தே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிருக்கும்.
நிறைய பேருக்கு வந்து சனி தசை ஆரம்பிச்சிலேருந்து நல்லா போயிட்டுருக்கோம். ஆனால் 7.5 சனி ஆரம்பிச்சிலேருந்து ப்ராப்ளம் இருக்கும். இந்த கும்பராசிக்கு பெரிய ப்ராப்ளமாக 2020க்கு பிறகு தான். 2020லேருந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா 7.5 சனி, சனி தசை ஆரம்பித்து போயிட்டுருக்கோம். மேலே 7.5 சனி வந்துச்சுனாக்கா அப்படியே போட்டு அமுக்கி விட்ரும். அதாவது ஒரு நல்லா ஓடிட்டே இருப்பீங்க, அப்படியே ஸ்லோவாக இருக்கும். ஒரு 80 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருந்தால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் வேகத்தில் ஆயிருக்கும். அப்படியே ஸ்லோ பண்ணி விட்ரும். என்ன நடக்குதுன்னே தெரியாது. அது மாதிரிலாம் கொடுத்துருக்கு இந்த சனி. இப்போ 2ஆம் இடத்துல சனி பாத சனியாக இருக்கிறாரு. இப்போ பாத சனிக்கு வந்த பிறகு கூட 2ஆம் இடத்துல வந்தால் அதை கொடுப்பார் இது கொடுப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க. தசை சரி இல்லைனாக்கா இது இப்படி தான் இருக்கும். தசை சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து தசை முடிஞ்சு தசை ஆரம்பிக்கும். இப்போ சனி தசை முடிஞ்சு புதன் தசை ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து குரு தசை முடிஞ்சு சனி தசை ஆரம்பிக்கலாம். ஆனால் அந்த தசை ஆரம்பித்த ஒரு எஃபெக்ட் கிடைக்காது. இன்னும் ஒரு 1 இயர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா எந்த தசையாக இருந்தாலும் சரி ஒரு தசை முடிஞ்சு இன்னொரு தசை ஆரம்பிக்குதுன்னா, அதாவது பாத சனியில் நான் சொல்கிறது, ஜென்ம சனியில் தசை முடிஞ்சு இன்னொரு தசை ஆரம்பிக்குதுன்னா அந்த தசையும் நல்லாயிருக்கும், இந்த தசையும் நல்லாயிருக்கும். இது இப்படி தான் கன்ஃபார்மாக இருக்கும். அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் பாத சனி நடந்துட்டுருக்கு அப்படின்னாக்கா இப்போ 7.5 சனி விடுதலை ஆகிற டைம். இப்போ இன்னொரு 1 இயர் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ யாருக்காவது வந்து தசை முடிஞ்சு இன்னொரு தசை ஆரம்பிக்குது. இப்போ சனி தசை முடிஞ்சு புதன் தசை, அப்படி இல்லைனாக்கா குரு தசை முடிஞ்சு சனி தசை ஆரம்பிக்கலாம். இன்னொன்று சனி தசையோட சென்ட்ரு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 10 வருஷம் முடிஞ்சு சுக்கிர புத்தி ஆரம்பிக்கும். இந்த மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிடைக்காது உங்களுக்கு. இது 1 இயருக்கு வந்து ஸ்ட்ரகிளாகவே இருக்கும். இது மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக நீங்கள் வேலை தொழில் எதுலையுமே வந்து இருக்கிற வேலையை பார்த்துட்டே வாங்க. வேலையை மாற்ற வேண்டாம். தொழிலில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்கள். ஏன்னா ஒரு தசை முடிஞ்சு இன்னொரு தசை வந்து ஜென்ம சனியில் ஆரம்பிக்கலாம், இல்லை விரை சனி முடிஞ்சு ஜென்ம சனி ஆரம்பிக்கும் போது அந்த தசைங்கிறது நல்லாயிருக்கும். இப்போ பாத சனி முடிஞ்சு, அதாவது 7.5 சனி முடிகிற டைமில் ஒரு தசை முடிஞ்சு இன்னொரு தசை ஆரம்பிக்கிறவங்களுக்கு, அதாவது கடைசி புத்தி போயிட்டுருக்கு அப்படின்னா எந்த ஒரு மாற்றமும் உங்களுக்கு கிடைக்காது. அப்படியே இருக்கும். அது வந்து ஏதோ ஒரு மாறும், பரவாயில்ல இந்த தசை ஆரம்பிக்குது இதுலையாவது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. 7.5 சனி முடிஞ்ச பிறகு தான் அந்த தசையோட மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும், அந்த காரகத்துவம் வேலை ஆரம்பிக்கும். அதில் வந்து நல்லா இருக்கும். இப்போ வந்து இன்னும் 1 இயருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுவே குழப்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த தசையே குழப்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதே ஜென்ம சனியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு தசை முடிஞ்சு இன்னொரு தசை ஆரம்பிக்குது, இல்லை இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு முடிஞ்சு செகண்ட் பார்ட் ஆரம்பிக்கிறதுலாம் சூப்பராக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கவலையே பட தேவையில்ல, நல்லாவே இருக்கும் இந்த சனி தசையில். இப்போ சனி தசையில் ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு அப்படின்னா கொஞ்சம் உஷாராக இருங்க. இன்னும் ஒரு 1 இயர் இருக்குது. நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா பரவாயில்ல, நல்லபடியாக போவோம். இந்த சனி வக்கரத்தில் இன்னொன்று குரு பார்வையில் இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகள் தீரும். ஏன்னா 8ஆம் அதிபதி நட்சத்திரம், கொஞ்சம் வாய் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை. சொந்த பந்தங்களில் கொஞ்சம் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அதிகமாகும். வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். எதையுமே வந்து நம்ம பார்த்துக்கிறது நல்லது. வாரிசுகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும் இந்த டைம். இதில் மட்டும் நம்ம கேரண்டி கொடுக்கலாம். வாரிசுகளோட வளர்ச்சி, அவங்களுக்கு செலவு, இதெல்லாம் பரவாயில்ல. இன்னொன்று பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசையில் வக்கரமாகிறதுனால அந்த கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது பூர்வீக சொத்து அது மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, அந்த வரவுகள் இந்த சிறப்பாக இருக்கும் இந்த டைமில். அடுத்து புதன் தசை. முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 51 to 68, என்னோட கணக்குப்படி 45லேருந்து 62. 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 40 வயசுலேருந்து 57. அப்போது 40 வயசுக்கு மேலே 68 வயசுக்குள்ளே இந்த புதன் தசைங்கிறது வருது இந்த கும்பராசி சதய நட்சத்திரக்காரர்களுக்கு. புதன் 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி தசை. புதன் தசையில் இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வராங்க. ஏன்னா 8ஆம் அதிபதி தசை 5 கூடைய பலனை சனி கொடுக்கும், 8ஆம் அதிபதிக்கு உண்டான பலன்களையும் சனி கொடுக்கும். இப்போ 8ஆம் அதிபதிக்கு உண்டான பலன்கள் பார்த்தீங்கன்னாக்கா 2020லேருந்து புதன் தசை நடக்கிறவங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இது 8ஆம் அதிபதி தசை அப்படின்றதுனால கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். இப்போ கும்பலக்கரமாக வந்தீங்கன்னாக்கா வேலை மாறுதல் கண்டிப்பாக உண்டு. வேலை மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். வேலையில் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் தீரும். இன்னொன்று மிதுன லக்னம், கன்னியா லக்னம், தனுசு லக்னம், இந்த 4 லக்னக்காரர்களுக்கும் வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னொன்று உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா தீரும். மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் குறையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. வாரிசுகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, அது மாதிரி இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீர்வு கோரும். நீங்கள் யாருக்கிட்ட உதவி கேட்டாலும் இப்போ கிடைக்கும். கடன் பிரச்சனை தீரும். இன்னொன்று கடன் வாங்கி கடன் கொடுக்குறதோ, உதவிகள் கேட்குறதோ, கடன் கேட்குறதோ, இதெல்லாம் வந்து நல்ல சப்போர்ட் இருக்குது இந்த டைமில். பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. 6ஆம் இடத்துல வந்து குரு இருக்கிறார். செலவுகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது இந்த காலகட்டங்களில் நல்லது.
அடுத்து கேது தசை 58 வயசுலேருந்து 75 வயசுக்குள்ள இந்த 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் கேது தசை வருது. அதாவது 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 58லேருந்து 65, அது மாதிரி முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 68 to 75. கேது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். செவ்வாயோட வீட்டில் இருக்கிறவங்க, சனியோட வீட்டில் இந்த கேது பகவான் இருக்கிறவங்க நிறைய கஷ்டப்பட்டுன்னு வருவாங்க. ஏன்னா புதன் தசையில் ரொம்ப சம்பாதிச்சிருப்பாங்க, அது கேது தசையில் விட்டுருவாங்க. ஏன்னா செவ்வாய் வீட்டில் இருந்தாலே கேது பகவான் அது செவ்வாய் மாதிரி தான். ஏன்னா சனிக்கு பகை கிரகம். சமீப காலமாக 2020 ஆரம்பித்த பிறகு, இந்த 7.5 சனி ஆரம்பித்த பிறகு சனி பார்க்கக்கூடிய இடத்துலலாம் இந்த கேது இருந்தால், கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருந்தால் நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க. வேற எந்த ராசியில் இருந்தாலும் அந்த கேது பகவான் சனி பார்க்கக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சிருப்பீங்க. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, இப்போ ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். கடன் பிரச்சனை தீரும். இது மாதிரி பண வரவு போக்குவரத்தெல்லாம் இந்த காலகட்டங்களில் நல்லாயிருக்கும். குரு பார்வை நல்லா இருக்குன்றதுனால சிறப்பு உங்களுக்கு. இன்னொன்று பொருளாதாரத்தை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. அதாவது மருத்துவ செலவுகள்லாம் குறையத்துக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. அடுத்து சுக்கிரன் 65 வயசுக்கு மேலே 95 வயசு வரைக்கும் 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் பின்னாடி வரக்கூடிய தசை. 62 வயசுக்கு மேலே இந்த சுக்கிர தசை அப்படிங்கிறது வருது. ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய தசை. வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இடம் சம்மந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் சரி, வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ இந்த டைமில் நடக்கும். வாரிசுகள் நல்லா இருப்பாங்க, அவங்க இடம் வாங்குவாங்க. நீங்கள் வாங்கலாம் கூட அவங்க இடம் வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா வீடு விற்கிறது வாங்கிறது இது மாதிரியான ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா இப்போ சால்வ் ஆகும். கடன் கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு நல்லா இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் இந்த காலகட்டங்களில் நல்லா இருக்கும். இது என்னன்னாக்கா சுக்கிரனோட வீட்டை தான் பார்க்குறாரு, இல்லை 4ஆம் இடத்தை தான் பார்க்குறார். இடம், இந்த வீடு கட்டுறது, வீடு சம்மந்தப்பட்டது, அது மட்டும்தான். உடல்நலம் சம்மந்தப்பட்டது எல்லாமே பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆகும். குரு பார்வையில் சனி பகவான் வக்கர பார்வை, இது சிறப்பான முன்னேற்றங்களை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார். அந்த தசையில் இந்த சனி பகவான் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த வக்கர காலங்களில் உண்டு. இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கக்கூடிய டைம். நன்றி.